தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவாராக. அப்போஸ்தலர் நடபடிகளில் 7வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு உற்று பார்த்து அவன் சமீபித்து வந்தான். தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். தம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் பேசுகிறார். தேவன் வார்த்தையை கொடுக்கும்போது, தரிசனத்தை கொடுக்கும்போது, உங்களோடு கூட கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும்போது அதிசயப்பட்டு அப்படியே எனக்கு என்னன்னு போயிடக்கூடாது. எனக்கு என்ன அப்படின்னு அப்படியே கடந்து போயிடக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, ஆலயத்துக்கு வரும்போது ஆராதனை நேரத்தில் கர்த்தர் பேசுவார், சொல்லுவாங்க, பாஸ்டர் அப்படியே எனக்கு புல் அரிச்சுது, இந்த வார்த்தை அப்படியே என் கூட பேசிட்டு ஆண்டவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார் எல்லாம் சொல்லிடுவாங்க. அடுத்து வீட்டுக்கு போனவுடனே எல்லாமே எல்லாம் மறந்துடும். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் உற்று பார்த்து சமீபித்து வருகையில். நீ சமீபிக்கணும்ப்பா, தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிடக்கூடாது, கிட்ட வரணும். ஆண்டவர் சமூகத்தில் கிட்ட வந்து அவரை தேடணும். வசனம் அதை தான் சொல்லுது, சமீபத்தில் இருக்கிறவர்களே நீங்கள் வந்து என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீ சமீபித்து வந்தாதான் கர்த்தருடைய பராக்கிரமம் என்னன்றதை நீ தெரிஞ்சுக்க முடியும். தூரத்திலேயே இருக்கிற அப்படின்னா கர்த்தருடைய தரிசனத்தை புரிஞ்சுக்கிட முடியாது. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை புரிஞ்சுக்கிட முடியாது. கர்த்தருடைய வசனம் பிரசித்தம் தந்து உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. அது என்னன்றதை உன்னால புரிஞ்சுக்க முடியாதபடிக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்து விடுமே. தேவ பிள்ளையே, நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உங்க தரிசனம், உங்க வார்த்தை இவைகளை நான் பெற்றுக்கொள்ளும்போது தூரத்திலேயே நின்று நான் போயிடுறவனா இல்ல, சமீபத்தில் நான் வரணும், சமீபத்தில் கிட்ட வரணும். நீங்க கிட்ட வரும் பொழுதுதான் கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஆமென். கர்த்தர் உங்க கூட அங்கே அவன் சமீபித்து வந்தபோது கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு கேட்கப்பட்டது. கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அவனோடு கூட தம்முடைய தரிசனத்தின் அந்த எக்ஸ்பிளனேஷனை, வியாக்கியானங்களை கர்த்தர் அவனுக்கு அங்கே கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் கிட்ட வரும் பொழுது கர்த்தர் உங்க கூட பேசுவாருங்க. வசனத்தை வெளிப்படுத்துவார். என்ன செய்யணுன்றத அவர் உங்களுக்கு போதிப்பார், போதித்து நடத்துவார். சமீபித்து வரும்போது அவருடைய பராக்கிரமத்தை அறிந்து கொள்வீர். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமீபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் உணர்த்துகிறதையும் பேசுகிறதையும் உங்கள் வாழ்க்கையில் காண முடியும். மோசையோடு கூட கர்த்தர் பேசினார், அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். உங்கள் கூட கர்த்தர் பேசிட்டாருன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். சமீபித்து வந்துடுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் பயன்படுத்துவார். போய் வருகிற இடத்துல கர்த்தர் பயன்படுத்துவார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிற தரிசனங்கள், பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தைகள், அதை கேட்டு அதிசயப்பட்டு அப்படியே நின்று விடாதபடிக்கு உற்று பார்க்கிறவர்கள் சமீபித்து வர, சமீபத்தில் வந்து கர்த்தருடைய தரிசனத்தை, அதனுடைய வியாக்கியானங்களை, அதனுடைய வெளிச்சத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். உடைய திட்டங்களை புரிந்து கொள்ள கிருபை பாராட்டும். உடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்துல வரும் பொழுது கர்த்தருடைய வசனத்தின் பிரசித்தத்தை அவர் வெளிப்படுத்துவார். நீங்க கிட்ட வாங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.